அனைவருக்கும் அன்பு வணக்கம். உங்கள் பொன்னான நேரத்தை இந்த வீடியோவை பார்ப்பதற்காக ஒதுக்கியதற்கு நன்றி. வாங்க இன்றைய வீடியோவை பார்க்கலாம். 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டிகள் அறிய வேண்டிய அதிர்ச்சியான செய்தி. உங்கள் வாகனத்தின் என்ஜின் மற்றும் மைலேஜுக்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும் ஆபத்து இருக்கிறது. இதை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நம் நாட்டில் 2018ஆம் ஆண்டிலிருந்து பெட்ரோலில் எத்தனால் 5% கலந்து விற்பனை செய்ய மத்திய அரசு ஆணையிட்டது. இந்த 5% எத்தனால் கலப்பு என்பது 10%, 15% மற்றும் 20% என வரும் ஆண்டுகளில் படிப்படியாக உயர்த்தப்படும் என ஆணையிட்டிருந்தது. 2025ஆம் ஆண்டில் பெட்ரோலில் 20% எத்தனால் கலப்பு என்ற இலக்கை அரசு அடைந்துவிட்டது. அதாவது அரசு நிர்ணயித்த 5 ஆண்டுகளுக்கு முன்பே தனது இலக்கை எட்டிவிட்டது. இதன் மூலம் இந்தியா சுமார் 1.36 லட்சம் கோடி வெளிநாட்டு செலாவணியை சேமித்துள்ளது. இது எல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனால் 2023க்கு முன் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட வாகனங்கள் எத்தனால் கலக்கப்பட்ட பெட்ரோலுக்கு ஏற்றவை அல்ல என்ற குற்றச்சாட்டு தற்பொழுது எழுந்துள்ளது. என்ஜினில் பிரச்சனை வருகிறது என்றும் மைலேஜில் பிரச்சனை வருகிறது என்றும் வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகிறார்கள். மத்திய அரசு உயிரி எரிபொருளுக்கான தேசிய கொள்கை 2018 மற்றும் அதன் திருத்தங்களின் அடிப்படையில் பெட்ரோலில் எத்தனால் கலப்பு திட்டத்தை செயல்படுத்தி வெற்றிகரமாக இலக்கை எட்டியுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெயை சார்ந்திருப்பதை குறைப்பது, அந்நிய செலாவணியை சேமிப்பது, சுற்றுச்சூழலுக்கு உகந்த எரிபொருள் பயன்பாட்டை ஊக்குவிப்பது மற்றும் விவசாயிகளுக்கு கூடுதல் வருவாயை ஈட்டித் தருவதை நோக்கமாக கொண்டு பெட்ரோலில் எத்தனாலை கலக்கும் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தியது. முதலில் 2030ஆம் ஆண்டுக்குள் பெட்ரோலில் 20% எத்தனால் கலப்பு என்ற இலக்கை மத்திய அரசு நிர்ணயம் செய்தது. பின்னர் இந்த இலக்கு 2025-26ஆம் ஆண்டுக்குள் எட்டப்படும் என்று மத்திய அரசு மாற்றியமைத்தது. இதன்படி 2014இல் 1.5% இருந்த எத்தனால் கலப்பு 2022இல் 10% என்ற இலக்கை நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்கு முன்னதாகவே நிறைவேற்றி சாதனை படைத்தது மத்திய அரசு. அடுத்ததாக தற்போது 2025இல் 20% எத்தனால் கலப்பு என்ற இலக்கையும் 5 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அடைந்திருக்கிறது மத்திய அரசு. பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி கடந்த ஜூலை 24 அன்று பெட்ரோலில் 20% எத்தனால் கலப்பு என்ற இலக்கை 2025இல் இந்தியா வெற்றிகரமாக அடைந்துவிட்டதாக அறிவித்தார். இது பற்றி அவர் கூறுகையில், பெட்ரோலில் எத்தனால் கலப்பு 2014இல் வெறும் 1.5% இருந்தது. ஆனால் 2025இல் 20% உயர்ந்துள்ளது. இது 11 ஆண்டுகளில் சுமார் 13 மடங்கு அதிகரிப்பு ஆகும். எத்தனால் உற்பத்தி 2014இல் 38 கோடி லிட்டரிலிருந்து ஜூன் 2025க்குள் 661.1 கோடி லிட்டராக உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெயை சார்ந்திருப்பது குறைந்துள்ளது. இதன் மூலம் இந்தியா சுமார் 1.36 லட்சம் கோடி வெளிநாட்டு செலாவணியை சேமித்துள்ளது. அதே நேரத்தில் காய்ச்சி வடிகட்டும் ஆலைகளுக்கு 1.96 லட்சம் கோடி செலுத்தப்பட்டிருக்கிறது. இது உள்நாட்டு உயிரி எரிபொருள் துறையின் வளர்ச்சிக்கு பெரிய அளவில் உதவியாக உள்ளது. இதன் மூலம் விவசாயிகளுக்கு 1.18 லட்சம் கோடி வழங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் கிராமப்புற வருமானத்தை அதிகரித்துள்ளது. விவசாய பொருளாதாரத்தை ஊக்குவித்துள்ளது. சுற்றுச்சூழல் பாதிப்பு கணிசமாக குறைந்துள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோலின் அதிகரித்த பயன்பாடு 698 லட்சம் டன் கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வு குறைந்துள்ளது. இது இந்தியாவின் காலநிலையை பாதுகாக்க உதவியுள்ளது என்றும் கூறினார். மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி கூறியது போல் இது விவசாயிகளுக்கு நன்மையான திட்டம்தான். மேலும் அந்நிய செலாவணியையும் குறைத்துள்ளது. சுற்றுச்சூழல் மாசுபாடும் குறைந்துள்ளது. ஆனால் எத்தனால் கலந்த இந்த பெட்ரோல் 2023க்கு முன் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட வாகனங்களுக்கு ஏற்றவை அல்ல என்றும், இது வாகனங்களின் என்ஜினை விரைவாக பாதிக்கலாம் என்றும் மைலேஜை குறைக்கலாம் என்றும் வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளார்கள்.
இதை அனுபவத்தில் அறிந்த பல வாகன ஓட்டிகள் பெட்ரோலில் எத்தனால் கலக்கப்படுவதால் தங்கள் வாகனங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து அதிருப்தி தெரிவித்து வருகின்றனர். எத்தனால் கலக்கப்பட்ட பெட்ரோல் மற்றும் எத்தனால் கலக்காத பெட்ரோல் ஆகிய இரண்டுமே விற்க வேண்டும் என்றும், வாகன ஓட்டிகளுக்கு எது தேவையோ அதனை தேர்வு செய்ய அரசு வழிவகை செய்ய வேண்டும் என்றும் வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர். எப்படி ஸ்பீட் மற்றும் நார்மல் என 2 வகை பெட்ரோல் இருக்கிறதோ அதுபோல் எத்தனால் கலந்தது எத்தனால் கலக்காதது என்று 2 பம்புகளை பெட்ரோல் நிலையங்களில் வைக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். நாட்டின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனங்களில் ஒன்றான ஹீரோ மோட்டோகார்ப் நிறுவனம் வெளியிட்ட தகவல்களின்படி தற்பொழுது உள்ள பழைய வாகனங்களில் E20 அதாவது 20% எத்தனால் பயன்படுத்துவதால் பல பாதிப்புகள் ஏற்படலாம் என்று கூறியுள்ளது. குறிப்பாக ஏப்ரல் 2023க்கு முன் தயாரிக்கப்பட்ட பழைய வாகனங்கள் E20 எரிபொருளில் நன்றாக இயங்க என்ஜின் எரிபொருள் அமைப்பில் மாற்றங்கள் தேவைப்படும் என்றும், சில பாகங்கள் புதிய E20 பெட்ரோலுக்கு உகந்த மாதிரி கண்டிப்பாக மாற்றப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. இந்த கருத்தை ஹீரோ மோட்டோகார்ப் நிறுவனம் மட்டுமல்ல, பல பிற வாகன உற்பத்தி நிறுவனங்களுமே கூறியுள்ளன. பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பதால் ஏற்படும் பாதகமான விளைவுகளை சுட்டிக்காட்டி இருக்கின்றன. டிவிஎஸ் நிறுவனம் வெளியிட்ட அறிவிப்பில் இந்த எத்தனால் பல்வேறு ரசாயன பண்புகளை கொண்டிருக்கிறது. இது வாகனங்களில் பயன்படுத்தும் போது பல பொருட்களை அரிக்கும் தன்மை கொண்டதாக இருக்கிறது. இந்த பிரச்சனைகளால் பாகங்கள் சேதமடையலாம் அல்லது பழுது அடையலாம் என்று டிவிஎஸ் கூறியுள்ளது. எத்தனாலில் ஈரப்பதம் உறிஞ்சும் பண்பு காரணமாக சுற்றியுள்ள காற்றிலிருந்து ஈரப்பதத்தை இழுத்து கொள்வதால் என்ஜின் பாகங்களில் அரிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும் டிவிஎஸ் கூறியுள்ளது. வாகன உற்பத்தியாளர்கள் மட்டுமல்ல, வாகன ஓட்டிகளுமே மைலேஜ் தொடர்பான குற்றச்சாட்டுகளை கூறியிருக்கிறார்கள். சென்னையை சேர்ந்த ஒரு வாகன ஓட்டி கூறுகையில், நான் டிசம்பர் 22இல் ஒரு பலினோ காரை வாங்கினேன். ஆனால் காலப்போக்கில் மைலேஜ் தொடர்ந்து குறைந்து வருவதை நான் கவனித்தேன். அதே சமயம் எரிபொருள் விலைகள் தொடர்ந்து அதிகரித்துள்ளது. பெட்ரோல் மற்றும் எத்தனால் கலக்கப்பட்ட எரிபொருளை தனித்தனியாக விற்பனை செய்ய வேண்டியது அவசியமாகும் என்றார். எவ்வளவு எத்தனால் கலக்கப்படுகிறது என்பதை நுகர்வோர் தெரிந்து கொள்ள உரிமை இருக்கிறது. ஆனால் எங்கள் வாகனத்திற்கு எது பொருத்தமானது என்பதை தேர்வு செய்ய எங்களுக்கு ஏன் வாய்ப்பு வழங்கப்படவில்லை? கொள்கை சீர்திருத்தம் என்ற பெயரில் என்ஜின்களுக்கு இந்த சேதத்தை யார் அனுமதித்தார்கள்? நான் இப்பொழுது மாதத்திற்கு கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் பெட்ரோலுக்காக செலவிட்டு வருகிறேன் என்றார். சென்னையை சேர்ந்த வேறொரு வாகன ஓட்டி கூறுகையில், நான் 2022ஆம் ஆண்டு மாருதி சுசுகி பிரீசா காரை வாங்கினேன். மைலேஜ் முன்பு லிட்டருக்கு 18 கிலோமீட்டரில் இருந்து தற்பொழுது 14 கிலோமீட்டராக குறைந்துள்ளது. மேலும் குறைவான பிக்கப் தான் கிடைக்கிறது. இது ஒரு புதிய மாடல் கார் தான், ஆனால் எரிபொருள் திறன் குறைந்துவிட்டது. இது எத்தனால் கலப்பின் அறிகுறி என்று நினைக்கிறேன் என்றார். இதேபோல் இன்னொரு நெட்டிசன் கூறுகையில், 2015 மாடல் ஆல்டோ K10 காரை வாங்கினேன். கார் வாங்கியதிலிருந்து 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 18 முதல் 20 கிலோமீட்டர் வரை மைலேஜ் கொடுத்தது. E20 பெட்ரோல் சமீபத்தில் பயன்படுத்த ஆரம்பித்த பின்பு என் கார் இப்பொழுது மைலேஜ் விஷயத்தில் சரியாக இல்லை என்றார். எத்தனால் கலப்பால் சுற்றுச்சூழல் மாசுபாடு குறையும் என்றாலும் என்ஜின் பழுது மற்றும் மைலேஜ் பிரச்சனை வருவதால் பொதுவாகவே வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகிறார்கள். புதிய வாகனங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை என்றும் பழைய வாகனங்களில் மைலேஜ் பாதிப்பு உள்ளதாகவும் கூறுகிறார்கள். அரசு எத்தனால் கலக்காத பெட்ரோல் பம்புகளை பெட்ரோல் நிலையங்களில் தனித்தனியாக வைக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளார்கள். இந்த வீடியோவானது உங்களுக்கு சிறிதளவேனும் பயனுள்ளதாக இருந்திருந்தால் எங்களுக்கு மகிழ்ச்சியே. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.